சத்துருக்களினுடைய ஸ்ட்ராட்டஜிஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய சத்துருக்கள் யார்? பிசாசு, உலகம், மாம்சம். மாம்சத்தை விட்டுருங்க, பிசாசு உலகத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி இது வேலை செய்துன்றதை புரிஞ்சுக்கணும். பிசாசுனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 2:11 சொல்கிறாரு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எப்படி சொல்கிறாருன்னா ஒரு மாதிரி சொல்கிறாரு, பிசாசுனுடைய ஐடியாலாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் இல்லை, அவன் எப்படி செயல்படுவான்னு எங்களுக்கு இன்னும் தெரியாமல் ஒன்றும் இல்லை, தெரியும் அப்படின்றாரு. எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறாரு பாருங்க. அதை அவன் ஐடியாலாம் தெரியும் அப்படின்றாரு. அப்படின்னா அவருக்கு தெரியும்னா நம்மளுக்கும் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வேதம் அதை பிசாசு எப்படி நம்மை சோதிக்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த சோதனைக்கு விழாமல் இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். எப்படி சோதிக்கிறான்? சில கிளாசிக், அவன் வந்து பாருங்கள், சில கிளாசிக் மெத்தட்ஸ் வச்சுருக்கான். அதே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருப்பான், ரீசைக்கிள் பண்ணிட்டே இருப்பான். பிசாசு வந்து ஒரு ஜீனியஸ் கிடையாது, இன்வென்டர் கிடையாது, கிரியேட்டர் கிடையாது. அவன் எதையும் சிருஷ்டிக்கிறது இல்லை, எதையாவது இப்படியே திரும்ப திரும்ப இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு பொய் பேசி பேசி சோதிப்பான். கிளாசிக் மெத்தட் அவனுடைய. அது ஏதேன் தோட்டத்துலேயும் பொய்யை பேசினான். என்னன்னு சொன்னான், ஐயோ இந்த மரத்தின் கனியை உனக்கு விளக்கி வச்சுட்டாரு, இதில் தான் விஷயமே இருக்கே, நீ இதை சாப்பிட்டா தானே கடவுளை போல ஆக முடியும். என்ன பொய்? ஏற்கனவே கடவுளை போல உண்டாக்கப்பட்டாங்க அவங்க. அவன் என்ன சொல்கிறான், இதை சாப்பிட்டா தான் கடவுளை போல, இதை சாப்பிட்டா தான் உன் கண்கள் திறக்கப்படும், இதில் தான் எல்லாம் இருக்குது, ஐயோ இது தானே மெயின். அப்போ எவ்வளோ பெரிய பொய்! எதை வேணால் சாப்பிடுன்ட்டார், இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும். அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் விட்டுட்டு இதுதான், இதில் தான் விஷயம். அப்படி தான் பேசுவான் பாருங்கள் பிசாசு, போய் பேசுவான். கடவுளுடைய சத்தியத்தை அப்படியே அதை மாற்றி பொய்யா பேசிடுவான் பாருங்கள். அல்லது குற்றஞ்சாட்டி சோதிப்பான். நான் சொன்னது போல் இப்போ தான் ஒரு பாவம் செஞ்சு மனம் திரும்பி வந்தால் என்ன சொல்லுவான், இப்போ தான் செஞ்சியே திரும்ப செஞ்சுக்கிட்டு போ அப்படின்வான். நீ ஏற்கனவே அவுட்டு தான், போ. 1 செஞ்சா என்ன, 2 செஞ்சா என்ன, ஏற்கனவே கடவுள் வந்து உன்னை வெறுக்கிறாரு, இப்போ இன்னொன்று போய் செஞ்சுக்கோ அப்படின்வான், குற்றஞ்சாட்டுவான். அல்லது போற்றி புகழுவான், பா உன்ன மாதிரி யாரும் இல்லைப்பா அப்படின்னு கவுத்து விட்டுருவான். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர்றப்போ இது பிசாசுக்கு ஏற்ற எண்ணங்கள்னு தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள். அல்லது டிஸ்கரேஜ் பண்ணுவான், அப்படியே நம்மளை வந்து சோர்வடைய வைப்பான். உனக்கெல்லாம் எந்த எதிர்காலம் இல்லைப்போ. அந்த எண்ணம்லாம் எங்கேருந்து வருதுங்க? யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உனக்கெல்லாம் எதிர்காலமே இல்லைன்னு ஒரு எண்ணம் வருதுன்னா, உனக்கெல்லாம் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, எதுக்கு வாழ்கிறப்போ அப்படின்னு எண்ணம் வருதுன்னு வைங்க. எங்கேருந்து வருது? கடவுள் அந்த மாதிரி எண்ணம் கொடுப்பாரான்னு நான் கேட்குறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த மாதிரி எண்ணம் கொடுப்பாரான்னு கேட்குறேன் நான். பிசாசுக்கிட்டேருந்து வருதுங்க. அது மாதிரி வந்தால் உடனே அதை டீல் பண்ணோம். இல்லை, அதை நான் எதிர்க்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு எதிர்காலம் உண்டு, இயேசு இருக்கிறதுனால எனக்கு எதிர்காலம். அதுவும்